ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான் டெக். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, புதிய ரேஷன் கார்டு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது தான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். நாடு முழுவதும் மொத்தம் வந்துட்டு 4.99 லட்சம் நியாய விலைக் கடைகள் வந்து இருக்குது. இந்த கடைகளை மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து நிர்வாகம் செஞ்சுட்டு வராங்க. கூட்டுறவுத்துறை வழியாக அனைத்து ஊர்களுக்கும் மக்களோட எண்ணிக்கைக்கேற்ப நியாய விலைக் கடைகள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மகளிர் உரிமை தொகை, பொங்கல் பரிசு தொகுப்பு போன்ற நிதியுதவிகளும் ரேஷன் கார்டு மூலமாக தான் வழங்குறாங்க. இதனால் நிறைய பேர் வந்து புதிதாக ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தும் வராங்க. இந்த நியாய விலைக் கடைகள் மூலமாக மக்களின் அத்தியாவசிய தேவையான அரிசி, சர்க்கரை, மண்ணெண்ணெய், கோதுமை, பருப்பு, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட எல்லா பொருளும் வந்து கொடுக்குறாங்க. அரசின் மானியத்தின் மூலம் குறைந்த விலையில் ஏழை மக்கள் பயனடையும் விதத்தில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த பொருட்களை பெற குடும்ப அட்டை எனப்படும் ரேஷன் கார்டு வந்து முக்கியமாகும். தமிழ்நாடு அரசிடமிருந்து ரேஷன் கார்டு வாங்க நினைப்பவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வசிப்பவர்களுக்கு இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் வசிப்பதற்கான முகவரி சான்று ஃபஸ்ட்டு தேவை. வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர்கள் குறைந்தது 6 மாதமாவது இங்கே வந்து ஸ்டே பண்ணி இருந்திருக்கணும். தமிழ்நாட்டில் தங்கியிருந்தால் ரேஷன் கார்டு தான் கொடுப்பாங்க. ஆனால் அவர்கள் வேறு மாநிலத்தில், அதாவது அவர்களுடைய சொந்த ஊரில் ஏற்கனவே ரேஷன் கார்டு வச்சுருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் புது ரேஷன் கார்டு வந்து வாங்க முடியாது. அங்கே இருக்க ரேஷனை வந்து க்ளோஸ் பண்ணால் மட்டும் தான் இங்கே வாங்க முடியும். புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க முதல்ல ஆதார் கார்டு தேவை. இருப்பிடச் சான்று மற்றும் அடையாளச் சான்றுகளுக்கு ஆதார் கார்டு முக்கியம். முகவரி சான்றாக சிலிண்டர் பில்லையும் நீங்கள் கொடுக்கலாம். கடைசி 3 மாதங்களுக்கு சிலிண்டர் எடுத்திருக்க வேண்டும். அதாவது அந்த சிலிண்டர் எடுத்து 3 மாதம் வரையும் நீங்கள் வந்து வரவு செலவு மாதிரி காட்டணும். குடும்ப நபர்கள்லாம் ஆதார் கார்டும் தேவைப்படும். அதாவது நீங்கள் ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதில் எத்தனை பேர் வந்து குடும்ப மெம்பராக ஆட் ஆக போகிறாங்களோ அவங்களுடைய எல்லாரோட ஆதார் கார்டும் வந்து அதில் வந்து கண்டிப்பாக தேவை. அது இருந்தால் மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்க முடியும். தனிநபர்களுக்கு ரேஷன் கார்டு வந்து கிடையாது. ஆனால் 55 வயதுக்கு மேற்பட்ட தனிநபர்கள் வந்து ரேஷன் கார்டு வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறொரு ரேஷன் கார்டில் பெயர் இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு ரேஷன் கார்டும் வாங்க முடியாது. ஏன்னால் ஆதாரோடு இணைக்கப்பட்டிருப்பதால் ரேஷன் கார்டில் வந்து பெயர் உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு எளிதாக வந்து காமிக்கும். உதாரணமாக புதிய திருமணம் ஆனவர்கள் தங்களுடைய பெற்றோரின் ரேஷன் கார்டில் இருந்து பெயரை நீக்கிய பின்னர் தான் புதிய கார்டு வந்து விண்ணப்பிக்க முடியும். புதிதாக திருமணம் ஆன பிறகு ஆண் பெண் ஒருவரும் தங்களது பெற்றோரின் ரேஷன் கார்டில் பெயரை நீக்கிட்டு அதற்கு திருமண அழைப்பிதழ் அல்லது மேரேஜ் சர்டிஃபிகேட்டை வந்து காட்டிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அப்போது தான் பெயரை வந்துட்டு நீக்கவும் முடியும், இல்லைனா வந்து நீக்க முடியாது. இருவரின் பெயரும் நீக்கப்பட்ட பிறகு புதிய கார்டு வந்து விண்ணப்பிக்கிறதுக்கான இது வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பதற்கு முன்னாடி வந்து சிலிண்டர் இணைப்பு வாங்க வேணும். தனியாக சிலிண்டர் இணைப்பு இல்லாவிட்டால் கார்டு கிடைக்காது. அரசு சேவை மையங்களில் ரேஷன் கார்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதே போல் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பொது சேவை மையங்களிலும் விண்ணப்பிக்க முடியும். நீங்களே ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் வசதியும் வந்து இருக்குது. ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்த 20 நாளில் வந்து உங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுத்துருவாங்க. இது 2 மாதங்களில் ரேஷன் கார்டு வந்து கிடச்சிரும். ஒப்புதல் வந்து 20 நாளில் கிடச்சிரும். 2 மாதத்தில் ரேஷன் கார்டும் வந்துடும். ரேஷன் கார்டு நேரடியாக வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. தாலுக்கா அலுவலகத்தில் முதலில் அனுப்புவாங்க. சம்மந்தப்பட்ட நபர் வந்து அங்கே சென்று கார்டை வாங்கிக்கலாம். அல்லது நீங்கள் வசிக்கும் ஏரியாவில் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ரேஷன் கடைக்கு கார்டு அனுப்பி வைப்பாங்க. நீங்கள் அங்கேயும் போய் கூட நீங்கள் உங்களோட ரேஷன் கார்டை வாங்கிக்கலாம். இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகும்போது உங்களுக்கு SMS மூலிமா வந்து தகவலும் அனுப்புவாங்க. இப்படி தான் வந்து புது ரேஷன் கார்டு வந்துட்டு நீங்கள் வாங்கணும். என்னென்ன ரூல்ஸ் பயன்படுத்தி இது எல்லாமே வந்துட்டு இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் தமிழ்நாடு கவர்மெண்ட் பின்பற்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். யாராவது புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணுன்னா ஆல்ரெடி வந்து உங்கள் ரேஷன் கார்டு வந்து யாரோ ஒரு ஃபேமிலியில் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் புது கார்டு வாங்க முடியும், இல்லைன்னா வாங்க முடியாது. அதே மாதிரி புது கார்டு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும்னா ஆதார் கார்டு, உங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, அப்படி இல்லைனா திருமண பத்திரிக்கையை வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதுதான் வந்துட்டு கவர்மெண்டோட ரூல்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.